ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் அங்கே ஒரு வீட்டுக்கு மெய்டாக வந்துட்டு ஜாப் அப்ளை பண்ண வந்திருக்கா. அதுக்குமே அங்கே இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக நம்ம ஹீரோயின் இந்த ஜாப்க்கு வந்திருக்காங்கன்னா, அவங்க ஸ்டெப் மதர் அவளங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசான கிழவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அப்படின்னா தான் அவனோட பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணி கடைசியில் ஒத்துக்கமே வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் அந்த பர்சனை போய் அங்கே வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக போயிருக்கா. பட் அந்த டயத்தில் அவன் வந்து கண்ணாடி போடாமல் போயிட்டான். அந்த பர்சன் யாருன்னே அவளுக்கு சரியாக தெரியல. அந்த பர்சனுமே வந்துட்டு மேரேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பிஸ்னஸ் ட்ரிப்காக 1 இயருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினை இப்போ இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அவளை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்து அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. சூப்பராக ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்கா. அந்த மேனேஜருமே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறான்றது அவருக்குமே நல்லா தெரியுது. பிறகு அங்கே அவங்க பாஸ் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வர போகிறதா அங்கே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காரு. பர்சனல் மெய்டு வந்து அவர் சூஸ் பண்ணுவார் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ தான் அவங்க பாஸ் செய்வோம். அவனோட நேம் வந்து ஏஞ்சி. அவன் அங்கே வந்ததுமே எல்லோரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. அங்கே எல்லாருமே வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ யாரையும் நிமிந்து கூட பார்க்காம அவன் பாட்டு வந்து கண்டுக்காமல் போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுமே கண்டிப்பாக நம்மளை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வையை வந்து சூஸ் பண்ண மாட்டான், பார்க்குறதுக்கு எவ்வளோ அக்லியாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு எல்லாரையுமே வந்துட்டு நிப்பாட்டி வச்சு வந்துட்டு அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே அவளை பார்த்து அளந்து விட்டுருச்சேக்கா. அதுக்கப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் பேசினதுமே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்ன மாதிரி ஆளெல்லாம் என் பக்கத்தில் கூட நான் வச்சிருக்க மாட்டேன், இவளை ஜாப்பை விட்டு வந்து வெளியேற்றுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அங்கே மேனேஜர் நீ போய் இன்டர்வியூ கொடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னதுமே ஹீரோயின் வந்து அவளோட நேமை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆனதுமே ஹீரோக்கு இந்த நேமை நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்டதும் அவளுமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அவ்வளவே செலக்ட் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா அழகான பொண்ணை சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா எவ்வளோ போய் சூஸ் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே பாட்டி வந்து கால் பண்ணிடுறாங்க அவனுக்கு, நீ வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னா உன்னோட ஒய்ஃபை போய் மீட் பண்ண வேணாமா, நீ வந்து உன்னோட ஒய்ஃபை எனக்கு வந்து பார்க்க கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எல்லாம் வந்து கிஃப்ட்ஸுமே ரெடி பண்ணி என்னோட ஒய்ஃபை நான் மீட் பண்ண போகணுன்னு சொன்னதும் அதே மாதிரி அங்கே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒய்ஃப்க்கு தான் வந்து மெசேஜ் பண்ணுறான், மீட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் நம்ம ஹீரோயினுக்குமே வந்து போயிடுது. அவன் அந்த மெசேஜை பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு இந்த கிழவை என்னை மீட் பண்ண வர போகிறானா, பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ நல்லாயிடுச்சு பாரு, ஏதாச்சும் பேசி முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கா. பிறகு பாஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட்ன்றப்ப நீயுமே வந்துட்டு என் கூட சேர்ந்து வரணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வர்றா. அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன இவங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, பாஸ் நீங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க, அதனால தான் கொடுக்க வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாங்கிக்கிறான். அப்போ ஹீரோயின் அந்த சைடில் போய் நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனோட ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் 2 பேருமே இருக்காங்க. 2 பேத்துக்குமே யாருன்றது தெரியாது. ஸோ வந்துட்டு மீட் பண்ண முடியாமல் போயிடுது. வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பிடுறான். சரினா நம்ம ஹீரோயின் அங்கே டாக்டரை போய் மீட் பண்ணிவிட்டு அவளோட கண்ணை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவர் கூடி சீக்கிரம் வந்துட்டு கண்ணை வந்து சரியாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்துட்டு அவள் தான் வின் பண்ணுவா போல். ஆனால் வந்துட்டு நான் தான் வந்து வின் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அவளோட வாழ்க்கையை இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் என்னோடய லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியெல்லாம் வந்துட்டு கழட்டிட்டு அவள் அக்லியாக மேக்கப் போட்டிருக்கா. அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணதுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே டாக்டர் கண்ணை அசைக்காமல் பார்த்ததும் என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நீ பார்க்க ரொம்பவே அழகாக இருக்க, உன்னோட கண்ணை வந்து கூடிய சீக்கிரம் சரி பண்ணி நீ வந்துட்டு இப்படி வெளியே வந்து கண்ணாடியெல்லாம் போடாமல் உன்னோட சுயரூபத்திலே வந்துட்டு அழகாக வந்து வெளியே தெரியணும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயினுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவருக்குமே தெரியும் நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆனது ஒரு வயசான கிழவனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான்ற மாதிரி அவருமே அங்கே நினச்சிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோவை கூட வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக போயிருக்கா. அங்கே நம்ம ஹீரோ மேலே தெரியாமல் தண்ணி கொட்டினதுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போனதும் அப்போ அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் நம்ம ஹீரோயின்ட்ட தப்பாக நடக்க பார்த்துட்ருக்காரு. என்ன இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, காசு கொடுத்தா நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணதும் அவங்க ஒய்ஃப் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ தானே என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஃபேஸில் ஊற்றி விட்டுட்டு அங்கே சண்டை போடும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு கேட்டதோ இவ என்ன வேலை பண்ணால் தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்து ஹீரோ கோவப்படுறான். உங்ககிட்ட எந்த ஒரு பிஸ்னஸ் மீட்டுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்ட அவங்க ஒய்ஃபை அடிச்சுட்டு நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு பண்ண வேலைக்கு
கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் கூட எந்த ஒரு டீலுமே வைக்க விரும்பலை அப்படின்றது சொன்னதும் அவங்க ஹஸ்பண்ட் கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்னால் எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே பயந்து போய் இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு இப்போ சாரி கேட்டதும், நீ எதுக்காக சாரி கேட்டுட்ருக்க, தப்பே நீ பண்ணலை, அந்த ஆள் தானே தப்பு பண்ணா, ஸோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கர்ச்சிப்பை வச்சு தொடச்சி விட்டுட்டு நீ கண்ணாடியை கலட்டு, ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ஃபேஸ் வந்து தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு அங்கே அதெல்லாம் வேணாம் பாஸ், நான் பார்க்க ரொம்ப அக்லியாக இருப்பேன், நானே க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் உன்னோட பர்சனல் மேட்டர், நான் வந்துட்டு அதில் தலையிட மாட்டேன், நீ வேமா வந்து க்ளீன் பண்ணிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு ஹீரோயின் அவங்க பாட்டியை போய் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறா. பாட்டி, நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் உங்களை நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட லாயர் கால் பண்ணிவிட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, பட் வந்துட்டு நீ வந்து பார்க்கவே முடியலன்னு அவர் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு, ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா பார்க்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவன் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பேரை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பாட்டியுமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் உன்னோட ஒய்ஃபை பார்க்கணுன்னு சொன்னால் நீ என்ன கூட்டிகிட்டு வராமல் இருக்கு அப்படின்றத சொன்னதும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொன்னால் உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, அவளோட நேம் வந்து வை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டு இருக்கு. என்ன நம்ம மெய்டோட நேமே அதே நேம் தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். சரிங்க பாட்டி, நான் கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் இந்த பொக்கேலாம் கொடுத்து அவளை வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோவுமே அதை வாங்கிக்கிட்டு போகிறான். ஹீரோயினுமே இந்த சைடில் வந்துட்டுருக்கா. அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே நேருக்கு நேராக வந்துட்டு பார்க்குற மாதிரி வந்துட்டு தோணுது, பட் வந்துட்டு அப்படி இல்லை, உல்ட்டாவை வந்துட்டு வேறு ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ரெண்டு பேருமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே பாட்டி அவங்கள பார்த்துட்டு மருமகன் சொல்லிட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு தப்பான ஆளை பார்த்துட்டு இவங்க வாட்டு வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் வந்து பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நீ கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கூடிய, பாட்டிக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வேணான்னு சொன்னதும் ஹீரோயினுமே அதே மாதிரியே அங்கே ஆக்ட் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அவங்க பாட்டியை தூங்க வச்சுட்டு ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் உங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இந்த டிக்கெட் வந்து என்கிட்ட இருக்குது, நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமே இந்த தேட்டருக்கு போய் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்கிட்டு கிளம்பிடுறான். ஹீரோவுமே அந்த இடத்துக்கு போயிடுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் பியானோ வந்து வாசிப்பா போல, பட் வந்துட்டு அங்கே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவள் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அவள் யாருன்றது யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன்னா அதுலேயுமே அவங்க சிஸ்டர் நான் தான் சொல்லிட்டு அங்கே ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த வாய்ஸை வந்து நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடந்தப்ப நம்ம ஹீரோனோட வாய்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பான் போல. ஸோ வந்துட்டு அதை வச்சு அப்படின்னா இது நம்மளோட ஒய்ஃபா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு வந்து டவுட் ஆகிட்டு நான் வந்து அந்த பொண்ணை வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவளுமே அங்கே கிளம்பி வெளியே வர்றா. பார்த்தா அவங்க சிஸ்டர் தான் அங்கே வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ இங்கேருந்து கிளம்பு, வேலை முடிஞ்சிருச்சுல, நான் இப்போ வெளியே போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட முன்னாடி இவ போய் வந்து அங்கே உட்காந்துக்கிறா. அவளங்க பார்த்துட்டு இவளே எப்படி என்னோட ஒய்ஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்றத சொல்லிடுறான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட என்ன ப்ராப்ளமா அப்படின்றத கேட்டதும் அவர் வந்துட்டு நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப் அப்படின்றத நினச்சிட்டு இருக்காரு அப்படின்றத கேட்டதுமே அதை கேட்டுட்டு இவளுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்ணி விடுறான், ரெஸ்டாரண்ட்டுக்கு வா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே இங்கே வேகமாக போயிட்டுருக்கா. அங்கே ஹீரோவுமே வந்த மாதிரி இருக்குது. பட் அங்கே வந்துட்டு வந்தது பார்த்தா அங்கே நம்ம டாக்டர் தான். ஹீரோயின் டாக்டர் தான் அங்கே வர சொல்லியிருக்கா போல். அவர் கூட வந்து ஒரு டின்னர் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து கூடி சீக்கிரம் கண்ணை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து மெசேஜ் யாருக்கு போயிருக்குன்னா கடைசியில் பார்த்தா அவளுக்கு தான் போயிருக்கு போல். அவளங்க பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இப்படி வந்து ஒரு சின்ன வந்துட்டு ஹோட்டலில் போய் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களோட ஒய்ஃப்ன்றப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வந்துட்டு எனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும் சாப்பாட்டுக்கு அப்படின்றத அவ சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு காசு மேலே இவ்வளோ வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காளே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவளோட பிஹேவியர் சுத்தமாக பிடிக்கல. இவ கூட இருந்தால் காசை பூரா பறிக்கிறதுக்கு தான் பாப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டி இக்னோர் பண்ணிட்டு எந்திரிச்சு போனதும் அவளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினும் அவருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட டின்னரை. நெக்ஸ்ட் சீனில் பாட்டி நீ என்ன என்னோட மருமகளை பார்த்தியா அப்படின்றத சட்டி கேட்டதும் அவள் வந்து ரொம்பவே மோசமான பொண்ணாக இருக்கா, காசில் வந்துட்டு ரொம்ப குறியாக இருக்கா, எனக்கு வேணாம் பாட்டி, அவளை நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னதும் பாட்டிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவள் ரொம்ப நல்ல பொண்ணாச்சே, நான் என்ன தப்பான பொண்ணை வந்து சூஸ் பண்ணிட்டேன் நான் என்னோட பேரனுக்காக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ரொம்பவே போதையாகிடுறான். இப்போ உன்னோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கால் பண்ணுறாங்க.
காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் அவளோட ரூமில் வந்துட்டு டயர்டாகி போய் உட்காருறா. அப்போ பார்த்தா அங்கே அவளுக்கு கால் வந்துடுது கூப்பிட வர சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவளுமே அங்கே கிளம்பி வந்ததும் அவங்க ஒய்ஃப்க்கு தானே நாங்கள் கூப்பிட்டோம், நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் நான் அவரோட பர்சனல் மெய்ட் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு, நானுமே வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரன் தான், நீங்கள் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஆவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் என்னால் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு அங்கே ரூம்க்கு அவள் கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட, என்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப மணி மைண்டடான கேர்ளாக இருக்கா, நான் போய் அவளை மேரேஜ் பண்ணி என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறான். நம்ம ஹீரோ ரொம்ப நல்ல பையனாச்சு, இவனுக்கு போய் இப்படிலாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது இவன் பிடிச்சி ஏற்றிட்டாங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே உள்ளே வந்துடுறா. என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்றத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. நான் தான் இவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு திமிரா பேசினதுமே, நீ மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு, என்னோட மெயிலே என்னோட வேலையெல்லாம் பார்த்துக்குருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறான். ஸோ வந்துட்டு அவளுமே இங்கே வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இன்னுமே அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோ, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னோட ஒய்ஃப்க்கு எனக்கு கொடுக்க விருப்பம் கிடையாது, ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்லியிருக்கான். ஏன்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இப்படிப்பட்டவங்களா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே அந்த யோன்ற பொண்ணு திரும்ப அங்கே வந்து இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்ப தப்பாக எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்கா. இவ பாரு வேறு ஏதோ ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின்டையுமே அந்த பிக்சர்லாம் கொடுத்ததுமே ஹீரோயின், இந்த பிக்சரில் இருந்தது நான் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அவள் வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானா, இவளை வேலையை விட்டு தூக்கிட்டு இவளை போய் பர்சனலாக அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க இல்லையா, அதனால தான் கோவமாயிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும், பாஸ் நீங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட பொண்ணை போய் உங்களோட வந்துட்டு கூட சேர்ந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோ, ஏன் பாஸ் நான் இந்த பொண்ணு கிடையாது, நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் லேப்டாப்பை கொடுங்க, நான் இப்போ வந்துட்டு கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னதும் அவனுமே லேப்டாப்பை கொண்டு வர சொல்கிறான். அப்போ அந்த பிக்சரை வந்துட்டு அவள் எரேஸ் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கா. பார்த்தா உண்மையிலேயே அந்த ஒரு வேறு பையன் கூட இருக்கிறது அந்த யூ தான் போல். அவளோட பிக்சரை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோனோட பிக்சரை ஆட் பண்ணி இந்த மாதிரி அவள் பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிட்டு நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நேற்று நைட்டு ஃபுல்லாக அவள் வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தான், அது எப்படி வேறவங்க கூட போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுக்குது. இப்படி சண்டையில் நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டதுமே அவன் டாக்டரையுமே கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிடுறான். நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோகிட்ட வந்து அவள் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. இதில் தேங்க்ஸ் சொல்ல என்ன இருக்குது, நீ வந்து என்னோட எம்ப்ளாயி, நீ வந்துட்டு இன்ஜுரி ஆனால் உன்னை வந்து சரி பண்ணி பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு தானே அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே லாயர் கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் ஏதாச்சும் சொல்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோட்ட எனக்கு வந்து கால் வந்தது அப்படின்றத சொன்னதும், நான் வந்து எம்ப்ளாயோட ப்ரைவேட் மேட்டர்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவள் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறா டைவர்ஸ்க்காக. நம்ம ஹீரோ டைமே கால் பண்ணி அவங்களுமே டைவர்ஸ் பண்ண ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டர் மீட் பண்ணிட்டு என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. பட் ஹீரோயின் அப்போ கூட வந்துட்டு அவள் எந்த உண்மையுமே சொல்ல மாட்டா, டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த உள்ளே இருக்க அந்த போட்டால் யாருதுன்னு கூட அவள் பார்க்காம அங்கே டைவர்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்காக கிளம்பி போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே லாயர் வராரு. அவரை பார்த்துட்டு ஒருவேளை இவர் தான் நம்மளோட ஹஸ்பண்டோ அப்படின்றத சொல்லி நினச்சிக்கிட்டதுமே, நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை நான் அவரோட லாயர், இன்றைக்கி அவரால் வர முடியலை, நம்ம போய் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு அங்கே உள்ளே போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் வந்துடுது. அவங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பாஸ் நீங்கள் வந்து வர வேணாம் அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு இவ கண்டிப்பாக போய் சொல்லி ஏமாத்திட்டுருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவனாவே ஒரு முடிவு பண்ணிடுறான். அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே உண்மையிலே ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து கால் வந்துருந்துருக்கு, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே உடனே அங்கே கிளம்பி போயிடுறா. இப்போ அங்கே டாக்டர் பாட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு உடனே நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ரொம்ப நிலமை மோசமாயிட்டுருக்கு, இதுக்கான செலவுக்கு 3 மில்லியன் ஆகும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. என்ன பண்ணுறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அவங்க பேரண்ட்ஸை பற்றி நினச்சி பார்த்தா அவங்க எப்படி வந்துட்டு காசு கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்குறதுன்னு அங்கே ஒன்றுமே புரியலை. அங்கே நம்ம ஓனர்கிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஓனர்கிட்ட போய் எப்படி வந்து கேட்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பேசாமல் நம்ம ஹஸ்பண்ட்டை வந்துட்டு டிமாண்ட் பண்ணிடலாம் காசு அப்படின்றத சொல்லிட்டு அவள் முடிவு பண்ணிடுறா. அப்போ அங்கே ஹீரோட்டையுமே கால் பண்ணி அவங்களுக்கு 3 மில்லியன் வேணுமா, டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னதும், அவளை இதுக்காக தானே நான் டைவர்ஸே பண்ணுறேன், அவள் காசுக்காக தான் நான் அலைஞ்சிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும், இல்லை உங்கள் பாட்டிக்கு உட முடியலையா ட்ரீட்மெண்ட்டுக்காக வேணுமான்னு சொன்னதும் அவள் போய் தான் சொல்லிட்டு இருப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து நம்பவே மாட்டான்.
பிறகு மெய்டவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனுக்காக காஃபிலாம் கொண்டு போய் கொடுக்குறா. அப்போ நாங்கள் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அவங்க அம்மாட்டையுமே நான் தான் உங்கள் மருமகன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கு ஏமாத்திருக்கா போல். அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை தான் திட்ட விட்டுருச்சேக்கா. ஒரு மெய்டுக்காக நீ எப்படி வந்துட்டு இவட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்குவா, இவ உன்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் வந்து என்னோட எம்ப்ளாயி மட்டும்தான், எங்களுக்குள்ளே அப்படி தப்பான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தினதும் உங்கள் லிமிட்டை மீறி பேசிகிட்டு இருக்கீங்கம்மா, ஒர்க் பண்ணுறவங்கள மரியாதையோடு வந்துட்டு நடந்துக்கோங்க, நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோ அங்கே கால் பண்ணி லாயர்கிட்ட சொல்லிடுறான், நீங்கள் வந்து அவட்ட சொல்லிடுங்க 3 மில்லியன் வேணும்னா அந்த பாரில் வந்துட்டு அவள் பர்ஃபார்ம் பண்ணணும், அங்கே வந்துட்டு லஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவருமே மெசேஜ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அந்த மேனேஜர் ஒரு சின்ன போயிட்டு இப்படி இல்லாமல் புள்ளி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்மே அங்கே கிளம்பி போனதுமே அங்கே சில பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதும் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே வந்து காப்பாற்றிடுறான். பட் என்ன விஷயம்னா இவ கண்ணாடியும் போடல, ஸோ வந்துட்டு ஃபேஸுமே ரொம்ப அழகாக இருக்குது, ஒய்ஃப்ன்றதும் தெரியாது, மெய்டுன்றதுமே தெரியாது, ஸோ கண்டுபிடிக்க முடியலை. அவன் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிடுச்சேக்கா, நான் இப்போ இங்கே பர்ஃபார்ம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துட்டு கேட்டு பாருங்களேன் அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக பாடிட்டு சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொன்னதும் நான் என்னோடய ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு நம்ம சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு அவன் வரவே இல்லைன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. கடைசியில் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 3 மில்லியனுமே அவன் கொடுக்காம விட்டான் போல். அப்போ அந்த மேனேஜருக்கு இனிமேல் கோவம் ஆயிடுச்சுக்கு, இப்படி வந்துட்டு ஏமாத்திட்டு இருப்பாங்களா இவங்களாம் ஒரு மனுஷங்களா அப்படின்றத சொல்லிட்டு திட்டான். சரி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது, ரொம்ப வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2 மில்லியன் காசு கிடைக்கும், நீ நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணு, உனக்கு வந்துட்டு அந்த காசு கிடைக்கும்ல அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அந்த நாளுக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு அங்கே ரொம்ப அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஹாப்பியாக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஒரே மைண்ட் தான், நம்ம ஹீரோயினுக்கு தான் அந்த காசை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டருமே வந்துடுறாங்க. பார்த்தீங்கல்ல அவள் வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் கூட எப்படி அவர்கிட்ட நடந்துட்டுருக்கா, என்னோடய ஹஸ்பண்டை என்கிட்ட அந்த பறிக்க பார்க்குறா அப்படின்றத சொல்லிட்டு அவங்ககிட்ட ஏற்றி விட்டதும் இன்றைக்கி நான் அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கால்ஃப் விளாட்றதுக்காக பாலெல்லாம் வைக்க சொல்லிட்டு வேணுனே பால் அவள் மேலே வந்து போட்டுட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறா அவங்க பாட்டிக்காக. நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க என்ன நீங்கள் உட்காந்துட்ட பார்ட்டிக்கு வரலையா அப்படின்றத சொன்னதும் இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் வரல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்கே கொஞ்ச நேரத்தில் உள்ளே வந்துடுறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் இல்லை பஸ் நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எந்திரிச்சு போகும்போது மொத்த முடியலை, இப்போ என்னாச்சு கை ஃபுல்லாக அடிபட்டுருக்கு அப்படின்றத கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ வேமா அவளை தூக்கிக்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட எம்ப்ளாயி தானே, எனக்கு உடம்பு முடியலன்னா நீ பார்த்துக்கிற, ஸோ நான் இப்போ பார்த்துக்கிறேன், இது என்னோட கடமை தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு பார்த்து சேஃப்டி ஆயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே மேனேஜர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டதும் எல்லாம் உங்கள் அம்மாவோட வேலை தான், கால்ஃப் பாலில் வச்சு அந்த பொண்ணை அடித்து இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் ஒய்ஃப் தான், அவங்க தான் புள்ளி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அவளை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு வந்துட்டு அங்கே கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க போல். அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கே வந்து வீடியோ கால் போட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு அவள் மேரேஜ் பற்றவே கேட்டதுமே அவளால் என்ன பேச முடியும், பாட்டி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ வந்து அவள் சமாளிச்சிடுறா. அவங்க சிஸ்டர் வந்து அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ என்ன இங்கே உட்காந்துட்ருக்க, உன் மனசில் என்ன அவரோட ஒய்ஃபாக வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கியா, அவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து அவர்கிட்ட விலகி இருந்துக்கோ, எனக்கு தான் வந்துட்டு அவர் சொந்தமானவர், ஒழுங்காக வந்து அங்கே வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து சேர் அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே தானே உண்மையான பாட்டு பாடுறவ, ஸோ வந்துட்டு இவள் ஃப்ராட் வேலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா. அதனால தான் ஹீரோவுமே அங்கே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இன்றைக்கி உன்னோட ஒய்ஃபை வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும்ப்பா அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே சிங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இன்றைக்கி அவளை போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே கிளம்பி போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா ஆனால் வந்து அவங்க சிஸ்டர் தான் இருக்கா. அவனால் நம்பவே முடியல, உண்மையிலேயே வந்து இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோங்க வந்துடுறான். நான் உன்னை கூட்டிகிட்டு போகவான்னு கேட்டதும் இல்லை வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அங்கே அந்த டாக்டர் வந்துட்டு அவளங்க வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே இந்த ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவன் வந்து நினச்சிக்கிறான். அங்கே கால்மே வந்துடுது, இப்படி 3 மில்லியன் கொடுத்தா தான் அவங்க டைவர்ஸ் பண்ணுவாங்களாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அந்த டென்ஷன்லேயே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம லேண்ட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுது. நீ என்னோட ஃப்ரெண்டுன்றப்ப இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே லாயரை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இப்போ 3 மில்லியன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டாரு, ஸோ நீங்கள்
இதில் சைன் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எதுவுமே கேட்காம அங்கே சைன் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு. எவ்வளோ பெரிய பணக்காரனை ஜஸ்ட் ஒரு 3 மில்லியனுக்காக விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிறகு அங்கே அந்த லாயர் ஹீரோட்டையுமே இந்த விஷயத்த சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு தப்பாக தோணுது பாஸ் அப்படின்றத சொன்னதும் எந்த தப்புமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அவங்க சிஸ்டர் நினச்சி பார்த்துட்டு அவள் எப்படி காசுக்காக அலைஞ்சா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இப்போ இப்படி வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் வேகமாக அங்கே டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவள் காரில் போயிட்டு இருக்கும்போது வேணும்னே அவங்க சிஸ்டர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொலை பண்ணிடலாம், அப்படின்னா தான் நம்ம அவனை வந்து மேரேஜ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டர் வந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாக ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயின் டாக்டர்கிட்ட நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து குடிச்சிட்டு அங்கே மயக்கம் போட்டு கிடக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அவளுமே உடனே அங்கே கிளம்பி போகிறா. நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நான் வந்து உன்ட்ட திரும்ப கேட்குறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருவியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் பார்க்க எவ்வளோ அழகாக ரிச் மேனாக இருக்கேன், ஆனால் என்ன இவ்வளோ மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு கூட என்னை ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ட்ரங்க் பண்ணிட்டாரு போல் அப்படின்றத செட்டு நீங்கள் சூப்பை குடிங்க அப்படின்றத செட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறானான்னு பாரு, இல்லைனா நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நானுமே என்னோட ஒய்ஃப்க்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு எதுவுமே புரிய மாட்டுது, சரி நீங்கள் சூப்பை குடிச்சிட்டு போங்க அப்படின்றத செட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா வந்துட்டு அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அதை தான் அப்படி மறைமுகமாக சொல்கிறான். பட் ஹீரோயின் அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ அவங்க கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா எல்லாம் அவங்க சிஸ்டரோட வேலை தான். நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவரோட ஒய்ஃபாயர்லாம் நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கனவுல கூட நடக்காது, நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன், உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு ஓல்ட் மேன், அதுவாசி வயசு பையனாக பார்த்து வளைச்சு போடலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. நீ வந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காத, நான் அப்படிப்பட்டவெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு 2 பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அதுக்கு நம்ம ஹீரோவை போய் அவன் மீட் பண்ணிட்டு ப்ளீஸ் நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை வந்துட்டு ஏற்றுக்கிறோன்னு மனசார எனக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னதும் இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறது கம்ப்ளீட்டாக வந்துட்டு நடக்க தான் போகுது அப்படின்றத சொல்லலாம். பிறகு அவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அங்கே வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வேணும்னே அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவள் ட்ரை பண்ணுறா. அங்கே ஒரு கேம் மாதிரி விளாண்டு நம்ம ஹீரோயினை வந்து அதிகமாக ட்ரங்க் பண்ண வச்சிடுறா. அதில் வந்து ட்ரக்கையுமே கலந்து விட்டதுமே நம்ம ஹீரோக்கு அவளோட நிலைமை பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்குது. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணதுமே நான் இப்போ உடனே டாக்டரை கூப்பிட்றேன்னு நம்ம ஹீரோ சொல்லிச்சேக்கான். இல்லை டாக்டர் வேணான்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் நம்ம ஹீரோ நம்ம வந்து தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது, அவள் வந்து வேற ஒருத்தனோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு நேற்று நடந்த எதுவுமே சரியாக தெரியாமல் இருக்கா. அப்போ அங்கே டாக்டர் இருக்காரு, என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோட ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று பாஸ் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், நீங்கள் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிட்டோம், எப்படி போய் அவரை ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி அந்த பர்சன்ட்டேருந்தே எனக்கு டைவர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பஸ் இந்தாங்க காஃபி அப்படின்ற செட்டு கொடுத்ததும் என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற செட்டு அவன் கேட்குறான். அவன் மனசுலே நான் வந்து அந்த ஓல்ட் மேனை வந்துட்டு டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு நீ எப்படி அவர்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்ற சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனதும் அங்கே அவனுமே வந்துட்டு ஓகே இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து லாயர்கிட்ட எங்கே அவர் அப்படின்றத சொன்னதும் அவர் வந்துட்டு வரல, நீங்கள் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன இந்த டைவர்ஸில் உங்களுக்கு என்ன ஹாப்பி அப்படின்றத சொன்னதுமே ஹாப்பி இல்லாமல் எப்படி இருக்க முடியும், ஒரு வேர்ல்ட் மேன் கூட போயிட்டு என்னால் எப்படி வாழ முடியும்னு கேட்டதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஒரு அழகான வயசு பையனை போயிட்டு கிளம்பின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து டைவர்ஸ் ஆன பிறகு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை அப்படின்றத அவர் சொல்கிறா. அப்போ அங்கே உள்ளே போகும்போது இப்படி பாட்டிக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்லி கால் வந்ததுமே அதை கேட்டுட்டு அங்கே கிளம்புனதுமே இவர் என்ன வட்ட வட்ட எப்படி இதே மாதிரி நடக்குது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஹீரோட்டை தான் சொன்னதுமே ஹீரோங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறான். ஆனால் உண்மையிலே எங்கள் பாட்டிகிட்ட காசு கேட்டு அங்கே தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து எதுக்காக அப்படிங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்ககிட்ட எந்த காசு இருக்குது அப்படின்றத கேட்டதும் உனக்கு வந்துட்டு காசு வந்துட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, எங்களுக்கு கொடுக்க இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ கரெக்டாக வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்டுறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப
ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும், என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு பண்ணுறதுக்கு எப்பயுமே ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். உங்கள் லாயர் கால் பண்ணி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, அங்கே வந்து டைவர்ஸ் பண்ணியாகணும்னு சொன்னதும், இப்போ பாட்டிக்கு வந்து உடம்பு முடியாமல் இருக்குது, என்னால் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்றத அவள் சொல்லிடுறா. பிறகு பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட மேரேஜ் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொன்னதும், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்றத சொல்லிட்டு போய் பேசிகிட்ருக்கா. நான் சாகுங்குள்ளேயுமே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் என் கண் கூட பார்க்கணும், உன் கண்ணுலேருந்து இந்த கண்ணாடியை கழட்டி நீ நார்மலாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயின் அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுமே ஃபைனலாக இப்போ பண்ண போகிற சர்ஜரியில் உன்னோட கண்ணு வந்துட்டு நிரந்தரமாக நல்லாயிரும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஒரு கிரீடம் மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இன்னைக்கு பாட்டிக்கு என் கூட சேர்ந்து நீ வரைய அப்படின்றத கேட்டதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே அவங்க சிஸ்டர் அவளை அங்கே பார்த்துட்டு இவ இப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டுருக்கு. தேவையில்லாமல் அவ கூட போய் சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போனதுமே ஹீரோங்க வந்து பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறா. திரும்ப நம்ம செகண்ட் டைம் மீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டருமே வந்துட்டு நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ இது யார் அப்படின்றத கேட்டதுமே இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வந்தா, இல்லை என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. இவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒய்ஃப்ன்ற வாசி நம்ம ஹீரோயின் வந்து மெய்டாக இருந்தாலும் சரி, வேறு பொண்ணாக வந்தாலும் சரி, சேம் ஃபீலிங் தான் அவனுக்கு வந்து வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக நெக்ஸ்ட் டே அங்கே காஃபி கொடுக்கும்போது நாளைக்கு வந்து பார்ட்டி இருக்கு இல்லையா, பார்ட்டி வந்து நீ டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப சூப்பராக வந்து ரெடி பண்ணணும், உன்ட்ட தான் இந்த பொறுப்பு எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்து அந்த ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவள் வந்து இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. அவள் வேமா அங்கேருந்து கிளம்புனது அந்த இவங்க வந்துடுறா. அந்த நெக்லஸை பார்த்துட்டு இன்னைக்கு பாரு நான் உன்னை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஃபைனலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோயின் தான் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ அவளுக்கு அவார்ட்லாம் கொடுத்ததுமே அந்த இவங்க வந்துடுறா. இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவ சரியான திருடி, இவ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, இவ இந்த நெக்லஸை வந்து திருடி வச்சிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பழி போட்டதுமே நம்ம ஹீரோயின் யார் மேலே நீ பழைய போட்டுட்ருக்க, இது வந்து இவர் தான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னதுமே ஹீரோ ஷாக் ஆகிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ கொடுத்தேன் அப்படின்றத சொன்னான். அங்கே பார்ட்டியில் வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கொடுத்துருப்பான் போல். அப்போ அங்கே நான் வந்து ஓன்ட்ட கொடுக்கலையே வேற ஒருத்தவங்களுக்கு தான் கொடுத்தேன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நான் தான் அந்த சிங்கர்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே அவளோட உண்மையான ஐடென்டிஃபை வந்து காமிச்சிடுறா. பார்த்தா ரொம்ப பியூட்டியாக இருக்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அவள் இதெல்லாம் என்ன நீ வந்துட்டு இப்படி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நீ இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு ஏன் மேலே பழிய தூக்கியா போகிறேன்னு சொல்லிட்டு அவளவே அங்கே வந்துட்டு மாட்ட வச்சுடுறா நம்ம ஹீரோயின். ஸோ வந்துட்டு அவளையுமே அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. உங்களை தானே நான் பாரில் பார்த்தேன், திரும்ப நம்ம பார்ட்டியிலுமே மீட் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னோட பர்சனல் ரீசனுக்காக நான் இப்படிலாம் வந்து நடிக்க வேண்டியது ஆயிடுச்சு பாஸ், நீங்கள் வந்து என்னை வேலை விட்டுலாம் தூக்கிட மாட்டீங்களா அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோயின் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது அங்கே அவன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். எதுக்காக இப்படி பாஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. நான் சூப் கொண்டு வருவான்னு கேட்டதும் அதெல்லாம் வேணான்னு சொன்னதுமே அங்கே படிக்க வச்சுட்டு கிளம்பும்போது அங்கே அவனோட அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடச்சிருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது அப்போ தான் தெரியுது. ஐயோன்னு சொல்லிட்டு அவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி காஃபிலாம் கொடுத்துட்டு அவன் மைண்டில் என்ன யோசிச்சுட்ருக்கானா, அவருக்கு வந்துட்டு ஏதோ என்கிட்ட பிடிக்காத வசதி தானே வந்துட்டு மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு, பேசாமல் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்குமே மெசேஜ் பண்ணிடுறா. ஹீரோயின் அங்கே டைவர்ஸ் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே எங்கள் லாயரோட சேர்ந்து வந்துடுறான். அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு இங்கே பண்ணிட்டுருக்கான்னு கேட்டதும் என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, இவங்க தான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதுமே அப்போ தான் அவன் வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு கடவுளை இவ தான் என்னோட ஒய்ஃபா, நான் இவ்வளோ நாள் தெரியாமல் இவட்ட போய் வந்து டைவர்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட பேச போனதுமே வாங்க நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே நான் உன்னை டைவர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், நீ வந்து என்னோட ஒய்ஃப்னு தெரியாமல் நான் உன்னோட சிஸ்டர் தான் ஒய்ஃப்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் டைவர்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுத்து ஏற்றுக்குவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். அவள் வந்துட்டு வேமா எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு
வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வரான். அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு அங்கே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருது. வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோவுமே அங்கே தவிச்சிட்ருக்காங்க. குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்குமே ஃபைனலாக வந்து பேபி பிறந்துடுது. இப்படியே நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.